விருப்பமே இல்லாத ஒருத்தரோட உறவு வச்சுக்கவே முடியாது. இங்க முதல்ல அதான் பிரச்சனை. நம்ம உலகம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் பண்றியா? என்ன மாதிரியான உணர்வுகளோட வருதுன்னு டாக்டர போய் செக் பண்ணக்கூடிய உலகத்துல தான் அந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமா செக்ஸ் வச்சுக்கிறான்னு பாருங்கன்னு எத்தனையோ ஆண்கள் இங்க தேடுறது உண்டு. மாமியார்கள் போய் கேட்கறது உண்டு. சரிங்களா? இதெல்லாம் பேசுனா, நம்மள வந்து இவ்ளோ இதா பேசுறீங்களேன்னு. இத பேசாததுனால தான் அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை, சித்தி எல்லாம் கூப்பிட்டு "சந்தோஷமா இருந்தியாடின்னு?" கேட்பாங்க. அந்த அன்னைக்கே தெரிஞ்சிரும் இவ சந்தோஷமா இல்ல, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா கூட்டிடுவாங்க. 2வது நாளு. நான் சொல்றது முதல் நாள் கல்யாணம் ஆகுது. 2வது நாளே கூட்டிடுவாங்க. அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான். என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அவன் வேற ஏதாவது பொண்ண லவ் பண்றானா? இப்படி வந்து ஒரு விஷயம் முதல் நாள், 2வது நாளே தெரிஞ்சிரும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சோசியல் மீடியாக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, குடும்பங்களுக்கு எங்க அப்பா, அம்மா இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க. இத சொன்னா அசிங்கமாயிடுமோ? இத சொன்னா பயம் வந்துருமோ? என்ன திட்டுவாங்களோ? அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம பிள்ளைக நகர்ந்துருச்சு.